நம்ம வந்து கட் பண்ணி ஷேப் கொடுக்கணும். த்ரெடிங் செய்து முடித்தவுடன் கோல்டு க்ரீம் அல்லது கோல்டு க்ரீம், அதாவது க்ரீம் அல்லது ஆலோவேரா ஜெல் எடுத்து மைல்டான மசாஜ் வந்து செய்யணும். த்ரெட்டிங் என்ன பண்றது ஆசை த்ரெடிங் செய்வதால் சிலருக்கு அலர்ஜி ஏற்படலாம். இதனை போக்க ஐஸ் கட்டி போட்டு புருவங்களில் மேல் தேய்ப்பது நல்லது. ஆமாம், இப்போ வந்து த்ரெட்டிங் பண்ணுறப்ப சில பேருக்கு வந்து அது செட் ஆகாமல் என்ன பண்ணும், அலர்ஜி அப்படின்னா வேற ஒன்று, அந்த இடத்துல இச்சிங் ஆகும், அரிக்கும், இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி தண்டிச்சு ஒரு மாதிரி பூச்சி கடிச்ச மாதிரி ஒரு மாதிரி வீங்குன மாதிரி ஆயிடும், ஸ்வெல்லிங் ஆயிடும், ஸ்வெல்லிங் ஆகிடும். ஸோ ஸ்வெல்லிங் ஆகிடும். அப்போ ஸ்வெல்லிங் ஆகிற டைமில் ஸ்வெல்லிங் ஆனாலும் இல்லைன்னா நம்ம பண்ணுறப்போ சம்டைம் அவங்களோட ஸ்கின் வந்து லூஸாக இருந்தாலோ இல்லைன்னா அவங்க பண்ணுறப்போ கையை எடுத்துட்டாலோ ஸ்கின் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஐஸ் கட்டி அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா பிளட்டு வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த வந்து இச்சிங் ப்ராப்ளம், அந்த ஸ்வெல்லிங் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிடும். புருவங்களுக்கு வடிவம் கொடுக்கும் பொழுது அவரவர் முகத்திற்கு ஏற்றவாறு கொடுக்க வேண்டும். அதிகம் கீழ்நோக்கி வளைத்து கொடுத்து விட்டால் வயதானவர்கள் போல் தோன்றும். அதையே மேல் நோக்கி எடுத்தால் வித்தியாசமாகவும் விகாரமாகவும் தோன்றும். ஆகையால் நடுத்தரமாக வடிவம் கொடுத்தால் நன்றாக இருக்கும். ஆமாம், ஐப்ரோஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே மேலே ரொம்ப கம்மி பண்ணிட்டு கீழே வச்சு இப்படி பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஏஜ்டு பர்சன் மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப தூக்கி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அது வந்து ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து கரெக்டாக அந்த ஐப்ரோஸ் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே இடமா நடுத்தரமாக மீடியமாக கொடுக்கணும். பட்டு உனக்கு வேண்டாம், தேவையில்லை, போகட்டும். காட்டு 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 ஆசல ஆசல சரி 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 இந்த புருவங்கள் நன்கு வளரவும் கருமை தன்மை பெறவும் புருவங்களில் மேல் விளக்கெண்ணெயை வைக்கலாம். அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து புருவம் வந்து உண்மையாகவே இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகும். இப்போ புருவத்தில் வந்து முடி கொட்டுது, புருவம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் விளக்கெண்ணெயை கண்டிப்பாக ரெகுலராக நைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். எஸ், ஓகேவா? 1 மந்த்லேயே நல்ல ரிசல்ட் தெரியும். ஓகே, அதாவது த்ரெட்டிங் செய்வதால் ஏற்படும் நன்மைகள். புருவங்களில் அதிகமாக வடிவம் இல்லாமல் இருக்கும் முடிகளை அகற்றுவதால் முகத்திற்கு மேலும் அழகு சேர்க்கிறது. புருவங்கள் அழகான வடிவம் பெறுவதால் கண்கள் பெரியதாகவும் அழகாகவும் இருக்கும். நெற்றியில் வைக்கும் பொட்டு பளிச்சென்று தெரியும். அச்சச்சோ, ஜிங் ஜிங் ஜாங் ஜிங் சிக்க சிக்கா ஜிங் சிக்க சிக்கா ஜிங் சிக்க சிக்கா ஜிங் சிக்க சிக்கா ஜிங் சிக்க சிக்கா. மம்மி வந்து நான் லைவ்ல இருக்கேன், பட்டோ மம்மி வந்து உனக்கு ஐப்ரோ சொல்லி தருவேன், சரியா? ஓகேவா? அதாவது ஐப்ரோஸ் பண்றதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புருவங்கள் வந்து வடிவம் இல்லாமல் அழகற்றதாக இருக்கும். ஸோ அதை வந்து வடிவம் கொடுத்து அழகா 2 பக்கமும் கரெக்டான ஷேப் கொடுப்பதனால் நம்மளோட ஃபேஸ் வந்து மிகவும் அழகாகவும் இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்போம். அண்ட் வந்து பொட்டு வச்சா பளிச்சுன்னு வந்து பொட்டு வந்து நம்ம தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்மளோட ஃபேஸுக்கு முதல் ஒரு அமைப்பே வந்து ஐப்ரோஸ் தான். அந்த ஐப்ரோஸ் மட்டும் அழகாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அழகு தான். எக்ஸாக்ட்லி, கரெக்டா?